தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்டிருந்த சென்னை மாநகரில் 2 நாட்களுக்கு பிறகு இன்று இயல்பு நிலை திரும்பியுள்ளது. தலைநகரம் தப்பிக்கவும் இல்லை, தத்தளிக்கவும் இல்லை, நிம்மதியாக உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். பெஞ்சல் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று இரவு புயல் கரையை கடந்ததைத் தொடர்ந்து சென்னை மாநகர் 2 நாட்களுக்கு பிறகு இன்று இயல்பு நிலைக்கு திரும்பியது. சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையில் குளம் போல் தேங்கியிருந்த மழைநீர் முழுமையாக வடிந்ததை அடுத்து இன்று அதிகாலை முதல் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. இதேபோல புயல் காரணமாக ரத்து செய்யப்பட்ட மின்சார ரயில்களும் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கின. சென்னை சூளைமேடு, பட்டாளம், வியாசர்பாடி, ஜீவாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழை நீரை ராட்சச மோட்டார்களை கொண்டு வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. பெஞ்சல் புயலால் வீசிய தரைக்காற்றில் பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் 3 அடி உயரத்திற்கு மணல் குவிந்தது. ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மணலை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் இன்று நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் மழை பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைநகரம் தப்பிக்கவும் இல்லை, தத்தளிக்கவும் இல்லை, நிம்மதியாக உள்ளது என்றார். தப்பித்ததும் சொல்ல முடியாது, தத்தளி சொல்ல முடியாது. தலைநகரம் நிம்மதியாக இருக்கிறது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சில இடத்துல தேங்கும். அது மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் 6 நிமிஷத்துல அதிகமாக தண்ணி வடிஞ்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த துணை முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். எதிர்பார்க்கல விழுப்புரத்துலேயும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம் அந்த பகுதியெல்லாம் அதிகமாக மழை பெய்திருக்கு. துணை முதலமைச்சர் அங்கே போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே பொன்முடி அங்கே இருந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிறதுனால அப்புறம் பணியை போய் கணிச்சிட்டு இருக்கிறாரு. இதனிடையே அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சென்னையில் 6 மணி நேரத்தில் மழைநீர் வெடிந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் ஒரு 5-6 மணி நேரத்திலேயே இதுபோன்ற தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிந்துள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பாக இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்பட்டது. 2வது நாளான இன்று 10 லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மழை இல்லாத காரணத்தினால் நாளை சென்னை மாவட்டத்திற்கு வழக்கம் போல பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கல்பனா. நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.